ஓரோ ஸ்கூல்ல பேருக்கு ஏதாவது ப்ராடக்ட் மார்க்கெட் சேல் பண்ணீங்கன்னா அந்த ப்ராஃபிட்ல சம் பெர்சன்டேஜ் இவங்கெல்லாம் அக்கௌண்ட்டில் போடணும். அப்போ இவ படிச்சிறங்கும் போது ஒரு அமௌண்ட் இவன் ஃபியூச்சருக்காக நமக்கு சேவ் பண்ணி வைக்கலாம். பின்ன நான் தாய்லாண்டில் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு. அவன் என்ன கேட்டேன்னா, நமக்கு எய்ம் இருக்கு, நமக்கு என்ன ஆகணும் எய்ம் இருக்குன்னா அது பேஸ் செய்து அவங்க ஸ்டடி ப்ரொவைட் பண்ணணும் ஸ்கூல்ல. அந்த மாதிரி ஸ்கூல் வேண்டாம். இப்போ உங்களுக்கு கிரிக்கெட்டர் ஆகணுமா அது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு. இப்போ உங்களுக்கு ஃபேஷன் மாடலிங் பண்ணணுமா, உங்களுக்கு ஆக்டிங் பண்ணணுமா, உங்களுக்கு டான்ஸிங் மியூசிக் எல்லாம் இது ஏதோ உங்களோட இன்ட்ரெஸ்ட் இருந்துன்னா அது பூஸ்டப் பண்ணதா டைப் ஸ்கூல்கள் வரணும். இப்போ தமிழ்நாட்டிலே செஸ் ஒரு எஜுகேஷன் சப்ஜெக்ட் ஆகிட்டு வந்திருக்கு. தமிழ்நாட்டில் ஆஸ்திரேலியாவிலே கிரிக்கெட் எஜுகேஷன் சப்ஜெக்ட் ஆகிட்டு வந்திருக்கு. அப்போ அவங்க எல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க. தமிழ்நாடு வரைய இது இருக்கு, அவங்க எல்லாம் எஜுகேஷன் சிஸ்டம் சேஞ்ச் பண்ணுவாங்க. இது இந்த மாதிரி பண்ணிடலன்னா இந்தியாவிலேயே 140 கோடி ஆள்கார் இருக்கு. இப்போ ஒலிம்பிக்ஸுக்கு போயா கூட വളരെ கஷ்டப்பட்டு ஒருத்தர் மட்டும்தான் கோல்டு மெடல் வாங்க. இப்போ வெளியில கண்ட்ரியில் என்னாச்சுன்னா அவங்க பாப்புலேஷன் கம்மி இருக்கு, அவங்க 20 ஆள் வந்தா கூட 10 ஆள் கோல்டு மெடல் வாங்க. அப்போ நம்ம சொசைட்டிக்கு கொடுക്കുന്ന ഒരു ബാഡ് ഇമ്പാക്ട് പോകണം എഡ്യൂക്കേഷൻ എന്നാ അവൻ ടെക്നിക്കലി കോൺഫിഡൻഷ്യലി അവൻ സൊസൈറ്റിക്ക് ഒരു ഇമ്പാക്ട് ഉണ്ടാകണം. അവന് ഇപ്പൊ എഡ്യൂക്കേഷൻ മുടിയുമ്പോൾ ഡിഗ്രി മുടിയുമ്പോൾ അവൻ ഏതാവത് ഒരു സെൽഫ് സ്കില്ല് പഠിച്ചിരിക്കണം, അവൻ കോൺഫിഡൻ്റ് ആയിരിക്കണം, അവന് നല്ല മുന്നോട്ട് പോണதுக்கு അവന് അഫ്രൈഡ് பண்ணாத போக முடியும். அவ்வளவுதான். தேங்க்யூ Mr. Roshan. Okay, thank you so much.